அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். விரால் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வைக்கணும். அடுப்பில் வச்சதுக்கப்புறம் சட்டி காய்ஞ்சதுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் காய்ஞ்சதுக்கப்புறவு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 10 பூண்டு பல் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமோட சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் உரலில் தட்டி சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தட்டி எடுத்ததை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி இதை ஓரளவுக்கு வதங்கணும். வதங்கினது பிறகு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு இது கூட 2 தக்காளி பழத்தை உரலில் தட்டி வச்சுருந்தேன், தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கோங்க. சுக்காவுக்கு எப்போவுமே தக்காளி பழம் போட மாட்டாங்க. நான் தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தட்டி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிட்டு இந்த தக்காளி பழம் வதங்குறதுக்காக ஃபஸ்ட்டே சால்ட் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட போகிறது கிடையாது. இது கூட 1 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1 டீஸ்பூன் சோம்பு தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூனு மல்லித்தூள் மட்டுக்கு போட்டுக்கோங்க. போட்டு இந்த மசாலா கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கழுகி வச்சுருந்த இறாலை அதில் சேர்த்துடலாம். நல்லா கழுகி சுத்தம் பண்ணி எடுத்துருக்கு. இப்போ அதில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா பிரட்டி விட்ருங்க. ஏற்கனவே இறாலில் தண்ணி வரும், இருந்தாலும் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா பிரட்டி விட்டுருங்க. நல்லா பிரட்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு தட்டு போட்டு மூடி போட்டுருங்க. மீடியம்லேயே வைங்க. மீடியம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்துடும். அதுக்குள்ள தண்ணி விட்டு கொஞ்சம் இதாக வரும்போது நம்ம அது கூட கொஞ்சம் மல்லி தழையை சேர்த்துடலாம். இந்த மாதிரி வெந்து கிடைக்கும் நமக்கு. இது கூட மல்லி தழையை சேர்த்துட்டு வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இது மருத்துவ குணமும் உள்ளது தான். நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கலாம். இன்னமும் நம்ம தண்ணியெல்லாம் வற்றணும். அப்போ தான் அது சுக்கா, இல்லைன்னா இது தொக்கு. இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இதுதான் இறால் சுக்கா, சூப்பராக இருக்கும்.